சர்ப்பமானது ஸ்திரீயை துன்பப்படுத்தியது என்று நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம அழகாக வாசிக்கிறோம். அவனுக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து அவன் மிகுந்த கோபம் கொண்டு ஸ்திரீனிடத்தில் அவன் இறங்கி வந்து சிறிய துன்பப்படுத்தியதை நம்ம இடத்துல வாசிக்கிறோம். அவன் காலம் முடிய போகுது. அதனாலதான் பாவம், சினிமா, அநியாயம், அக்கிரமம் நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருக்கிறது. அவனுடைய ஆத்திரம், அவனுடைய கோபங்கள் எல்லாமே சபையாகிய மனவாட்டியாகிய நம்ம மேலதான். நம்மளை எப்படின்னா அழிச்சு விட வேண்டும். உலகத்தாரை அல்ல, நம்ம துன்பப்படுத்த வேண்டும். வியாதி, உபத்திரம், கஷ்டம், நஷ்டம், பசி, பட்டினி, வறுமைய எல்லாத்தையும் கொடுத்து நம்ம என்ன துன்பப்படுத்த வேண்டும், நம்மளை அழ வைக்க வேண்டும், நம்மளை பின்மாற்றத்துக்குள்ள போக வைக்க வேண்டும். சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்துல உறுதியா இருங்க. இயேசு கிறிஸ்துவ உறுதியா பற்றி கொண்டிருங்க. அவர் வருகைக்கு ஆயத்தமாகும். ஆமென்.